இயேசு உங்களை நேசிக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனங்களே, இந்த காணொலி வழியை உங்களை காண்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று ஒருவரை ஒருவர் பேசிக்கொண்டு கடந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, எம்மாவூர் சீசர்கள் எருசலேமிலே காத்திருக்க வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு பிரயாணப்பட்டு போகும்போது இயேசு கிறிஸ்துவும் அவளோடு வழியிலே இணைந்து கொண்டார். அவர் அநேக வேத வாக்கியங்களை அவர்களுக்கு விளக்கி காட்டினார். அன்று ராத்திரி அவர் அப்பத்தை பிட்டபோது இயேசு கிறிஸ்து மறைந்து போனார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் பேசி கொண்டது, நமக்கு அவர் வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்துவிட்டு எரியவில்லையா? வேதத்தை நாம் அனுதினமும் வாசிக்கும் போது நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நம்முடைய இருதயம் கொழுந்துவிட்டு எரியும். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, வேதம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் அது நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கும் என்று சொல்லி, ஆகவே நாம் வேதத்தை நேசிக்க வேண்டும். நேசித்தாதான் வாசிக்க முடியும், வாசித்தாதான் தியானிக்க முடியும். அப்படி நாம் தியானிக்கும் போது நம்முடைய கண்கள் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரகாசமான வாழ்க்கையாய் மாற நாங்கள் அனுதினமும் வேதத்தை நேசிக்கிறவர்களாகவும் வாசிக்கிறவர்களாகவும் தியானிக்கிறவர்களாக எங்களை மாற்றும்படி உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.